வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகள் பார்க்கலாம். காற்றின் வேகம் பதிவானது. இது நுங்கம்பாக்கத்தில் பதிவானது. இதை விட அதிகமாக இருக்கலாம் மற்ற இடத்துல. காற்றின் அழுத்தம் பதிவான பொழுது நேற்று காலை நுங்கம்பாக்கத்தில் 10 மணிக்கு 1000 ஹெக்டா பாஸ்கலாக இருந்தது. மதியம் 1000 ஹெக்டா பாஸ்கல், அது ஒரு யூனிட். ஹெக்டா பாஸ்கல் அப்படிங்கிறது ஒரு யூனிட். 1000 நுங்கம்பாக்கத்தில், எல்லாம் சொல்றதும் நுங்கம்பாக்கத்தில் பதிவானது. காற்றின் அழுத்தம் இந்த புயல் கரையை கடந்த பொழுது நுங்கம்பாக்கத்தில் பதிவான காற்றின் அழுத்தின் அடிப்படையில் நேற்று காலை 10 மணிக்கு 1000 ஹெக்டா பாஸ்கலாக இருந்தது. மதியம் 3 மணி அளவில் அந்த மையம் கடந்த பொழுது 975 ஹெக்டா பாஸ்கலாக குறைந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சத்யபாமா பல்கலைக்கழக வளாகத்தில் 38 சென்டிமீட்டரும், கேவிகே காட்டுக்குப்பத்தில் 34 சென்டிமீட்டரும் பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் வடக்கு உள்தமிழ் மாவட்டங்களில், அதாவது கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட வடக்கு உள் தமிழக மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கக்கூடும். சேலம், நாமக்கல் உள்ளிட்ட வடக்கு உள் மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும். அநேக இடங்களில், ஒரு சில இடங்களில், ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும். சென்னைக்கு பொறுத்தவரையில் வான மேகமூட்டத்துடன் தான் இருக்கும். அவ்வளோ வெறும் குறிப்பிடுத்தது. ஓகே, சென்னை இதுதான் அடுத்து பார்ப்போம். அடுத்து அது கண்காணித்து வரும்பொழுது தெரிவிக்கப்படும்.